அவசர பதிலளிப்பு சேவை எண்ணான MERS 999க்கு பதிலாக அடுத்த தலைமுறை அவசர சேவை எண் என்ற பெயரில் NG 999 அமலுக்கு வந்துள்ள நிலையில் அது முழுமையாக செயல்படவில்லை என பரவலாக புகார் எழுந்துள்ளது. குறிப்பாக அவசர அழைப்புகள் சரியாக ஒருங்கிணைக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. NGO ஆம்புலன்ஸ் சேவைகள் நேரடி அழைப்புகளை தொடர்ந்து பெறுவதால் பெரும் சுமையை சந்திக்கின்றன. தவிர ஒரே இடத்துக்கு 2 அரசு ஆம்புலன்ஸ் வண்டிகள் அனுப்பப்பட்ட சம்பவமும் நிகழ்ந்துள்ளது. இது வளங்களை வீணாக்கும் நடவடிக்கை என மேலவை உறுப்பினர் செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் ஆர் அருணாச்சலம் கூறினார். இதற்கிடையில் தேசிய டிஜிட்டல் துறை உருவாக்கிய சேஃப்மி 999 செயலியும் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது. பதிவு செய்யும் செயல்முறை சிக்கலானது, மை டிஜிட்டல் ஐடி இணைப்பு இல்லை, மேலும் பயோமெட்ரிக் அம்சம் செயல்படவில்லை என பல்வேறு புகார்களை தாம் பெற்றிருப்பதாக லிங்கேஸ்வரன் கூறினார். பாதுகாப்பு என்பது சமரசம் செய்யக்கூடிய விஷயமல்ல. எனவே கோளாறுகளை உடனடியாக சரி செய்து வெளிப்படையாக விளக்கமளிப்பதுடன் பலவீனங்களை கண்டறிய முழு தணிக்கையையும் அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்றார் அவர். இந்நிலையில் SOS அழைப்பு 99 அழைப்பை போல எளிதாக இருக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. கூடுதல் பதிவு தேவையில்லாத அதே சமயம் மேலும் பாதுகாப்பான ஆப்பிள், கூகுள், வாவே போன்ற நிறுவனங்களுடன் இணைந்து விவேக கைபேசிகளில் உள்ள SOS அம்சத்தை அரசாங்கம் பயன்படுத்த பரவலாக கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது.